எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்துட்டு நம்ம பிட்வைஸ் ஆப்ரேட்டர் வந்துட்டு லைட்டாக மட்டும் என்னன்னு சொல்லிடுறேன். அது ரொம்ப டீப்பாலாம் வந்துட்டு இல்லை, ஓகேவா? இப்போ சிம்பிள். இப்போ ட்ரூ, ஓகே, ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். ஓகே, ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் அப்படின்னா இந்த ரெண்டையும் கமெண்ட் பண்ணிடுறேன். இது கம்ப்யூட்டர் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, மெஷின் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ட்ரூ இஸ் ஈக்குவல் டு 1, ஓகே, ஃபால்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்படி தான் எடுத்துக்கிறோம். இப்போ ட்ரூ வந்துட்டு 1 எடுத்துக்கிறோம், ஃபால்ஸ் வந்துட்டு 0 எடுத்துக்கிறோம். இதோட கோட் என்ன அப்படின்னா, ஹியூமன் லாங்குவேஜ் டு மெஷின் லாங்குவேஜ், ஓகே. அப்படி மாத்துறதுக்காக தான் இந்த 0-1. இப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம கோட் அடிக்கிறோம். இந்த மாதிரிலாம் கோடு வந்துட்டு நம்ம வந்துட்டு அடிக்கிறோம். ஆனால் இதை எப்படி எடுத்துக்கிறோம்? மெஷின் வந்துட்டு 0-1-1-0 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ இதை வந்துட்டு 8 0 1 2 3 4 5 6 7 8 9 8, ஓகே. இப்போ 1 அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி எடுத்துக்கிறோம்? 1 அப்படி எடுத்துக்கிறோம், ட்ரூ அப்படிங்கிறத. அப்புறம் 0-0 இந்த மாதிரி எடுத்துக்கிறது தான் வந்துட்டு பிட்வைஸ் ஆப்ரேட்டர். இது வந்துட்டு சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னேன், அவ்வளோதான். ஓகே. இப்போ பிரசிடென்ஸ் ஆப்ரேட்டர் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ லெட் கண்டிஷன் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ, ஓகே, இப்படி நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இஃப் கண்டிஷன் கீழே வந்துட்டு கண்டிஷன் ட்ரிபிள் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வரோம், ஓகே. இங்க லாக் ஹலோ அப்படின்னு கொடுக்குறேன், ஓகே. இப்போ எல்ஸ் இங்கேயும் லாக் ஒய் அப்படின்னு கொடுக்குறோம். சேவ் பண்ணா ஹலோன்னு தான் இருக்கு, ஓகே. இப்போ நான் இதை வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் சொல்றேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஓகே. இப்போ அகைன் இதை அன்கமெண்ட் பண்றேன். இப்போ ஹலோ அப்படின்னு வருது, ஓகே. ஹலோ அப்படிங்கிறது வருது, இங்கே கண்டிஷனும் ஒர்க் ஆகுது, ஓகே. ஆனா இன்னும் எனக்கு வந்துட்டு இன்னொரு அவுட்புட் வேணும். லாக் ஹூ அப்படின்னு போடுறேன். இப்போ சேவ் பண்ணா இங்க எனக்கு சின்டாக்ஸ் எரர் வருது, அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் அப்படின்னு சொல்லி. இது என்ன அப்படின்னா, இங்க நான் வந்துட்டு 2 இது யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போதான் வந்துட்டு அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல கர்லி பிரேஸ் போட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ, ஓகே. இப்போ நான் சேவ் பண்ணா எனக்கு ஹலோ ஹூ அப்படிங்கிறது வருது. ஸோ இதுதான் வந்துட்டு பிரசிடென்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ இதுதான், இவ்வளோதான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், ஓகே. ஸோ இதுதான் குட் ப்ராக்டிக்ஸும் கூட. நம்ம அப்படி போட்டால் வரும், பட் சம்டைம்ஸ் வந்துட்டு போடுறதுனால எரர் வரும். அதனால இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இஃப் கண்டிஷன் பார்ப்போம். இஃப் கண்டிஷன் போட்டு இது எப்படி அப்படின்னா, ஒரு டைம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு டைம், ஓகே. ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன்ங்கிறது வந்துட்டு நம்ம டெர்னரி ஆப்ரேட்டர்லயே பார்த்தோம். அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்துட்டு இப்போ பார்க்க போறோம் ஃபுல்லா, ஓகே. இப்போ இஃப் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஆர் equal to 18
அப்படின்னா லாக்ல he can vote அப்படின்னு சொல்றோம். ஆர் எல்ஸ்ல வந்துட்டு he can't vote. ஓகே, can't vote அப்படின்னு சொல்றோம். இப்போ இங்க நம்ம ஏஜ் வந்துட்டு டிக்ளேர் பண்ணணும். ஓகே, let age is equal to 18. இது நான் ஆல்ரெடி நம்ம போட்டது. ஓகேவா, ஆல்ரெடி ஏஜ் போட்டதா இங்க இருக்கு. ஓகே, இதையும் நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்றேன். he can vote னு வருது. ஓகே, இதுதான் வந்துட்டு நம்ம JavaScript இஃப் கண்டிஷன். இப்போ நிறைய இஃப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆப் மாதிரி பண்ணுவாங்க. let time is equal to 12. ஓகே, இதுக்கு வந்துட்டு ஒரு கண்டிஷன் எழுதலாம். என்ன கண்டிஷன் அப்படின்னா இப்போ ஃபார் குட் மார்னிங்க்கு என்ன பண்ணணும், ஃபார் குட் மார்னிங் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா if ஓகே condition time is equal to less than or equal to நைட்டு 12 மணில இருந்து மத்தியானம் 1 மணி, அதுக்கு நம்ம அண்ட் ஆபரேட்டர். ஓகே, டைம் greater than or equal to மத்தியானம் 1 மணிங்கிறது 13. ஓகே, இப்படி இருந்தால் log good morning. ஓகே, இப்போ ஒரு if யூஸ் பண்ணிருக்கோம், இப்போ மல்டிபிள் if யூஸ் பண்ண போறோம். ஓகே, else if இங்க குட் ஆஃப்டர்நூன். ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிஷன் என்ன கண்டிஷன்னா டைம் is equal to 13 and time greater than or equal to 5 மணிங்கிறது வந்துட்டு 17. ஓகே, then otherwise good evening. ஓகே, else இதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு 17 அப்புறம் நைட்டு 12 தான். ஓகேவா, ஸோ இங்க குட் நைட் வந்துட்டு நம்மளா சொல்றதா, ஸோ குட் ஈவினிங்னே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ குட் லாக் இது ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆகிடும். குட் ஈவினிங் அப்படின்னு போட்டாச்சு. ஓகே, இப்போ சேவ் பண்ணா 12 குட் மார்னிங் அப்படின்னு வருது, மத்தியானம் 12. ஓகே, இப்போ இதை வந்துட்டு 15 மாத்தினா குட் ஆஃப்டர்நூன், இப்போ 19 மாத்தினா குட் ஈவினிங். ஓகே, இப்படியெல்லாம் நமக்கு வருது. ஓகே, இந்த இதை வந்துட்டு ஒவ்வொரு டைமும் வந்துட்டு ஒரு யூசர் வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு டைமை என்ட்ரு பண்ணி நம்ம கிட்ட கேட்க மாட்டாங்க. ஓகே, ஸோ தட் நம்ம இதை வந்துட்டு டைனமிக்கா கொண்டுட்டு வர்றதுக்கு சிம்பிளா ஜாவாஸ்கிரிப்ட் ஒன்று இருக்கு, நியூ டேட். ஓகே, நியூ டேட், அதுல வந்துட்டு டாட்
ஃபர்ஸ்ட் நியூ டேட்ங்கிறது என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே, நியூ டேட்ங்கிறத நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம். லாக் டைம். இப்போ சேவ் பண்ணா என்ன போட்டிருக்கு, சண்டே ஆகஸ்ட் 13 2023 டைம் எல்லாம் போட்டிருக்கு. ஓகே, இப்போ இந்த டைம் கொண்டுட்டு வரணும். இது டைப் என்ன டைப் பண்ணுவோமா, டைம் டாட் டைப். சரி, டைப் ஆஃப் டைப் ஆஃப் டைம் அப்படின்னு போட்டா அது இங்க போடுவோம். அப்போ நமக்கு ஆப்ஜெக்ட்னு வருது. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் எடுத்து ஆப்ஜெக்ட்ல நம்ம வந்து எப்பயும் டாட் மாதிரி போடுவோமா, அதே தான், அவ்வளவுதான். இப்போ இதை எடுத்து டாட் கெட் ஹவர். ஓகே, கெட் ஹவர். ஓகே, கால் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. இதெல்லாம் அன்கமெண்ட் பண்ணிட்டு இப்போ சேவ் பண்ணோம். குட் ஈவினிங் வருதா? ஸோ இவ்வளோதான். இஃப் கண்டிஷன்ல இப்போ ஒரு சின்னதாக ஒரு ஆப் ஒன்று பண்ணியாச்சு. அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு மல்டிபிள் இஃப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இஃப் எல்ஸ் எல்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேவா? இவ்வளோதான் வந்துட்டு இஃப் கண்டிஷன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன பார்க்கலாம்னா சுவிட்ச் கேஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.